Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ண இன்னொரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை ரீட் பண்ணிடலாம். The unity feedback system characterized by open loop transfer function g of s is equal to k divided by s into s plus 10. Evaluate the gain k such that damping ratio will be 0.5 and find the time domain specifications for a unit step input. இந்த கொஷினை ஏப்ரல் மே 2023ல் ஒரு 13 மார்க் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வித் ஓப்பன் லூப். யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஃபீட்பேக் வந்து 1ன்னு இருக்குது. யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னா ஃபீட்பேக் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் வித் ஓப்பன் லூப் g of s is equal to k divided by s into s plus 10. இங்கே we must choose k. அந்த k-யை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ the closed damping ratio கொடுத்துட்டாங்க. ஜீட்டா is equal to 0.5. damping ratio நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஜீட்டான்னு. ஜீட்டா is equal to 0.5. அது நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன இன்புட்டுக்கு? யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு. ஓகேவா? இப்போது இந்த நம்ம கிவன் டேட்டா வச்சு நம்ம ப்ராப்ளம் என்னன்னு ஓரளவுக்கு நம்ம கிவன் டேட்டா வச்சு பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து நம்ம ப்ராப்ளம்குள்ளே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளோஸ்டு லூப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். க்ளோஸ்டு லூப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்னன்னு கொடுத்துருக்காங்க? யூனிட்டி ஃபீட்பேக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு ஹிண்ட்டு. அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளமை தப்பு இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலே நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? டி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஈக்குவேஷனாக எழுதுவோம்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நான் ஏன் ஹெச் ஆஃப் எஸ் எழுதலை? ஏன்னா யூனிட்டி ஃபீட்பேக்குன்னு கொடுத்துட்டதுனால. யூனிட்டி ஃபீட்பேக்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். அதனால தான் எப்படி எழுதியிருக்கோம்? ஜி ஆஃப் எஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் மட்டும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஜி ஆஃப் எஸ் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். k divided by s into s plus 10 divided by 1 plus k divided by s into s plus 10. இப்போது இதில் k divided by s into s plus 10 அப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? s into s plus 10 plus k divided by s into s plus 10ன்னு இருக்கும். இப்போது இதையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? k divided by s into s plus 10 plus kன்னு இருக்கும். இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? k divided by s square plus 10s plus kன்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போது the characteristic equation என்ன கிடச்சிருச்சு? s square plus 10s plus k is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். s square ப்ளஸ் 10s ப்ளஸ் k is equal to 0ங்கிறது. இப்போது இதை நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ண போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இது இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஃபார் செகண்ட் ஆர்டர் பாலினாமியலுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 and 2. அப்போது கம்பேர் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, s ஸ்கொயர் கூட எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. ஆனால் s கூட என்ன இருக்குது? இங்கே s கூட 10 இருக்குது, இங்கே s கூட 2 ஜீட்டா ஒமேகா n இருக்குது. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு எழுதிடலாம்? 2 ஜீட்டா ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதிடலாமா? இந்த s கூட ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 10 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 2 ஜீட்டா ஒமேகா n இருக்குது. ஸோ
2 ஜீட்டா ஒமேகா n is equal to 10ன்னு எழுதிட்டு அதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே k இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஒமேகா n ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எழுதிட்டு அதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் அதை எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி இதிலேருந்து 2 ஜீட்டா ஒமேகா n is equal to 10 அதை தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டோம். ஒமேகா n ஸ்கொயர் is equal to k ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா அதில் k ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், ஜீட்டாவோட வேல்யூ தெரியும். டேம்பிங் ரேஷியோ வந்து 0.5ன்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ k கண்டுபிடிக்க போகிறோம், ஜீட்டாவோட வேல்யூ தெரியும். இப்போ இந்த ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.5 நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ஜீட்டா இருக்குதா, ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஜீட்டா ஒமேகா n is equal to 10. 2 ஜீட்டாக்கு பதிலாக 0.5 ஒமேகா n is equal to 10. 2 into 0.5 என்னது 1. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ 1 into ஒமேகா n is equal to 10. ஸோ ஒமேகா n உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, 10ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது, ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது k is equal to ஒமேகா n என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ k is equal to 10 ஸ்கொயர். ஸோ கேவும் ஃபைன் பண்ணியாச்சு. k is equal to 100 அப்படின்னு. 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ k is equal to 100. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் k. ஏன்னா நம்ம k ஃபைன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் t of s is equal to k divided by s square plus 10s plus k இதை ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகேவா? இதில் தான் இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கேயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா கேயோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 100ன்னு. ஸோ t of s is equal to 100 divided by s square plus 10s plus 100. இது நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாக எழுதும்போது ஒமேகா n ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா ns ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர்னு இதை ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இப்போது ஒமேகா n is equal to 10னும் ஜீட்டா is equal to 0.5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், 100 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 10s ப்ளஸ் 100 கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் வந்து டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது முக்கியமான ஸ்டெப்பு. இதுக்கு இன்புட் என்ன கொடுக்க போகிறோம், யூனிட் ஸ்டெப் இன்புட். ஓகேவா? ஸ்டெப் இன்புட் கொடுத்து நம்ம வந்து பீக் டைம், ரைஸ் டைம், மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டு எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம், செட்டிலிங் டைம் எல்லாமே. ஓகேவா? இதில் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டேம்பிங் ரேஷியோவை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ டேம்பிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒமேகா n is equal to 10ன்னு தெரியும். டேம்பிங் ரேஷியோ ஒமேகா d ஓட ஃபார்முலா தெரியும், ஒமேகா n இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, 0.5. ஸோ ரூட் ஆஃப் 0.75. இது ரூட் எடுக்கும்போது ஆன்சர் என்ன வரும்னா 0.86602ன்னு வரும். மேக்ஸிமம் ஒரு 4-5 நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக, கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல வேல்யூவாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். அதே ஃபார்முலாவில் இப்போ நம்ம ஒமேகா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், 0.86602 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டேம்பிங் ரேஷியோ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது 8.6602. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பில் உள்ள சப்டிவிஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ அண்ட் எரர். அது வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது சப்டிவிஷனால் ஏன்னு போகிறோம். இப்போது நம்ம போன ப்ராப்ளமில் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளமில் நம்ம சொல்லியிருந்தோம், டைப் 1 சிஸ்டம்னாலே அங்கே யூனிட் ஸ்டெப் இன்புட்டும் கொடுத்து டைப் 1 சிஸ்டம்னாலே அங்கே ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்பயுமே 0வாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா?
ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்கும். பாரபோலிக் இன்புட்டுக்கு தான் இன்ஃபினிட்டியில் போகும், ஸ்டெப் இன்புட்டுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி இருக்கும், 0 தான் இருக்கும்னு. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் கிளியராக யூனிட்டி ஃபீட்பேக்கு, ஸ்டெப் இன்புட்டு, அது டைப் 1 சிஸ்டம்னு தெரியும். ஏன்னா கொஷினை நீங்கள் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா கொஷினில் நம்மளுக்கு g(s) என்ன கொடுத்துருப்பாங்கன்னா k டிவைடட் பை பாருங்கள் k டிவைடட் பை s இன்ட்டு s + 10ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது, வெறும் எஸ் அப்படின்னு இருக்குதுனாலே அது டைப் 1 சிஸ்டம். s² + 2s அப்படி இருக்குதுன்னா தான் அது என்ன சிஸ்டம், டைப் 2 சிஸ்டம். எஸ்ஸே இல்லைன்னா அது டைப் 0 சிஸ்டம்னு சொல்லியிருக்கேன், நான் போன ப்ராப்ளமில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ டைப் 1 சிஸ்டம் அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே எஸ் வந்து எஸ் மேலே எந்த ஒரு இன்டகிரேஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து அதை டைப் 1 சிஸ்டம்னு வச்சுக்கிறோம். ஸோ டைப் 1 சிஸ்டம்னு தெரிஞ்சதுனாலே இது யூனிட் ஸ்டெப் இன்புட்டாகவும் இருக்கிறதுனால இங்கே ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை எழுதிட்டு என்னென்னு எழுதிடலாம், ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS = 0ன்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பியில் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பீக் ஆர் மேக்ஸிமம் ஓவர் ஷூட் MP கண்டுபிடிக்க போகிறோம், அதுவும் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ MPயோட ஃபார்முலா என்னென்னா e பவர் -π ஜீட்டா டிவைடட் பை 1 - ஜீட்டா² இன்ட்டு 100%. இப்போ முதல்ல -π ஜீட்டா டிவைடட் பை 1 - ஜீட்டா² ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ -π இன்ட்டு ஜீட்டா டிவைடட் பை √1 - ஜீட்டா² = -π. உங்களுக்கு ஜீட்டா தெரியும் 0.5 டிவைடட் பை 1 - ஜீட்டா² நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.86602ன்னு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -1.8137ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டோட ஃபார்முலாவில். MP = e பவர் இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, -1.8137 இன்ட்டு 100%. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் ஆப்ரேஷனாகவே பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு e பவர் இது -1.8137 கால்சியில் போட்டிங்கனாலே என்ன வரும், 0.1637 இன்ட்டு 100%. ஸோ ஓவராலாக MPயோட வேல்யூ என்ன, 16.37%. MP = 16.37%. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பீக் டைம் TP. TP = π டிவைடட் பை ω/d டேம்பிங் ரேஷியோ. அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ = π டிவைடட் பை ω/d என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க, 8.6602. π டிவைடட் பை 8.6602. ஸோ TP = 0.3628 seconds. இதில் எல்லாத்துலேயுமே யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. ஸோ இதிலலாம் உங்களுக்கு மார்க்ஸ் லெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் எழுதிட்டோமேன்னு விட்டுறாதீங்க, எடுத்து எழுதுகிறப்போ கிளியராக TP = 0.3628 எழுதிட்டு இந்த யூனிட்டையும் விட்டுறாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ்னால சொல்கிறேன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் D வந்து செட்டிலிங் டைம் TS கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நான் 2% கிரைட்டீரியன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் செட்டிலிங் டைம் வந்து 2%க்கும் இருக்குது, ஃபார்முலா வந்து 5%க்கும் இருக்குன்னு. ஸோ நம்ம மோஸ்ட்லி கொஷனில் எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா 2%ஏ கண்டுபிடிக்கலாம். TS = அதுக்கு ஃபார்முலா என்ன, TS = 4 டிவைடட் பை ஜீட்டா ω/n. ஓகேவா? ஸோ 5%னா TS = 3 டிவைடட் பை ஜீட்டா ω/n இருக்கும் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே மென்ஷன் எதுவும் பண்ணாதனால 2%க்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ TS = 4 டிவைடட் பை ஜீட்டா ω/n = 4 டிவைடட் பை ஜீட்டா என்னது 0.5 நம்மளுக்கு தெரியும், ω/n வந்து 10ன்னு தெரியும். ஸோ 0.5 இன்ட்டு 10 வந்து 5. ஸோ 4 டிவைடட் பை 5. TS = 0.8 seconds. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து E வந்து ரைஸ் டைம் ஃபைன் பண்ண போகிறோம், TR. ரைஸ் டைம் அதுவும் எதுக்குன்னா டைம் ஃப்ரம் 0% to 100% ஃபார் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். உங்களுக்கு தெரியும் ரைஸ் டைமில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது, லைக் அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்டுன்னு 3 இருக்குதுன்னு தெரியும். எப்படி நம்ம அண்டர் டேம்ப்டுன்னு ஃபைன் பண்ணுறோம், அதை வந்து நம்மளுக்கு ஜீட்டாஸ் = 0.5ன்னு கொஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ ஜீட்டா 0.5ங்கிறது என்னது, <1. ஸோ அதை வச்சு தான் இந்த சிஸ்டமை நம்ம எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம், அண்டர் டேம்ப்டுன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.5 அது வந்து லெஸ் தேன் 1ங்கிறதுனால இது என்ன சிஸ்டம்? அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? டிஆர் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டா டிவைடட் பை ஒமேகா டி. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜீட்டான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.5. இது எப்படி எழுதிடலாம்? π/3ன்னு எழுதலாம். ஸோ இது நீங்கள் கால்சியில் போட்டிங்கனாலே தெரியும். டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.407 ரேடியன்ஸ். ஓகேவா? ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிஆர் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டாக்கு பதிலாக என்னது? π/3 டிவைடட் பை ஒமேகா டின்னு இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2π/3 கிடைக்கும் டிவைடட் பை ஒமேகா டி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் 8.6602ன்னு. ஸோ 2π/3யோட வேல்யூ என்ன? 2.094 டிவைடட் பை 8.6602ன்னு. ஸோ ஃபைனலி ரைஸ் டைமோட வேல்யூ என்ன? 0.2417 செகண்ட். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s மட்டும் கொடுத்துட்டு, இந்த கிவன் டேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s மட்டும் கொடுத்துட்டு கே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜீட்டா கொடுத்துருந்தாங்க, டேம்பிங் ரேஷியோ கொடுத்துட்டு டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைண்ட் பண்ணதை நான் ஓவராலாக சம்மரியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? s² + 10s + kன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜீட்டா தெரியும் 0.5ன்னு. அப்புறம் ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கே கண்டுபிடிச்சோம். கேவும் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? கெயின் கே ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 100ன்னு ஃபைன் பண்ணதுனால நம்ம க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். டி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை s² + 10s + 100ன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இதோட ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ESS இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் பீக் ஓவர் ஷூட் MP இஸ் ஈக்குவல் டு 16.4%. Peak time TP is equal to 0.363 seconds. Rise time TR is equal to 0.242. Settling time 2% க்கு TS is equal to 0.8 seconds கிடைச்சிருக்கு. இது எல்லாமே என்னது? நம்மளோட டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது எல்லாமே பீக் டைம், ரைஸ் டைம், செட்டிலிங் டைம் இதெல்லாமே டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ப்ராப்ளம் கொடுத்தோடனே ப்ராப்ளமை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தான், அதனால தான் தனித்தனியாக கான்செப்டாக டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளமை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு 13 மார்க் கொஷினாக யூனிவர்சிட்டியில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படியே எழுதிட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.